சட்டப்பேரவையில் விளையாட்டுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலுரை வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். சில்வர் பதக்கங்களை வென்று நம்முடைய தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்தார் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு போற்றுகின்ற வகையிலும் விளையாட்டு என்பது நகரங்களில் மட்டுமே தேங்கிவிடக் கூடாது என்ற நோக்கத்தோடும் டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள், டாக்டர் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் வழங்கும் திட்டம் ரூபாய் 86 கோடி ரூபாய் செலவில் அனைத்து ஊராட்சிகளிலும் நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவித்திருந்தோம். மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின் பேரில் 33 விளையாட்டு உபகரணங்களை கொண்ட இந்த கிட்ஸ் இதுவரை மதுரை, கோவை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருப்பூர் மாவட்டங்கள் உள்ள 2072 கிராம பஞ்சாயத்துகளுக்கு வழங்கியுள்ளோம். மீதமுள்ள அனைத்து கிராம பஞ்சாயத்துகளுக்கும் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் விரைவில் வழங்கப்படும். தமிழ்நாட்டில் முதன்முறையாக கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் கடந்த ஆண்டு வெற்றிகரமாக நடத்தப்பட்டன. கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் மிகச்சிறப்பாக செய்து முடிக்கப்பட்டன. சென்னை, திருச்சி, மதுரை, கோவை ஆகிய நகரங்களில் 12 நாட்கள் நடத்தப்பட்ட இப்போட்டிகளில் இந்தியா முழுவதும் இருந்து 5630 வீரர்கள் கலந்து கொண்டார்கள். ஒன்றிய பிரதமரும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களும் இந்த விளையாட்டு துவக்க போட்டியில கலந்து கொண்டு பாராட்டினார்கள். ஒன்றிய பிரதமர் குறிப்பிட்டு பாராட்டினார், இவ்வளவு சிறப்பான ஒரு கேலோ இந்தியா நிகழ்ச்சியை நான் எங்குமே பார்த்ததில்லை என்று. இந்த நேரத்தை இன்னும் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியை நடத்த ஒன்றிய அரசு சென்ற வருடம் மத்திய பிரதேச மாநிலத்துக்கு கொடுத்த நிதி 25 கோடி. இந்த முறை தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசு கொடுத்த நிதி வெறும் 10 கோடி. கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டு போட்டிகளில் நம்முடைய தமிழ்நாட்டு வீரர்கள் 38 தங்கம், 21 வெள்ளி, 39 வெண்கலம் என மொத்தம் 98 பதக்கங்களை வென்று ஒட்டுமொத்த பதக்கப்பட்டியில் 2வது இடத்தை பிடித்தனர். கேலோ இந்தியா பதக்கப்பட்டியலில் தமிழ்நாடு முதல் 3 இடங்களுக்குள் வந்தல் இதுவே முதல் முறை என்பதையும் பெருமையுடன் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளை சென்ற ஆண்டு வெற்றிகரமாக நடத்தி முடித்தோம். 15 பிரிவுகள் நடைபெற்ற இந்த போட்டிகளில் 3,76,000 வீரர்கள் பங்கேற்றனர். இந்த ஆண்டும் அதிக எண்ணிக்கையான வீரர்கள் கலந்து கொள்ள அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும். முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் கூடுதல் விளையாட்டுகள் சேர்க்கப்பட வேண்டும் என்று நம்முடைய பல சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு அந்த அடிப்படையில் புதிய விளையாட்டுகள் இந்த ஆண்டு சேர்க்கப்படும் என்பதையும் இந்த மாமன்றத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்தியா மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஆசிய கண்டமே உற்று நோக்குகின்ற வகையில் 7வது ஆசிய ஆண்கள் சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியை சென்னையில் கடந்த ஆண்டு நடத்தினோம். 16 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு நடைபெற்ற இந்த போட்டிக்காக தமிழ்நாடு அரசு ஒதுக்கிய தொகை ரூபாய் 17 கோடி ரூபாய் செய்தது. ஹாக்கி விளையாட்டில் தலை சிறந்த 6 ஆசிய நாடுகள் பங்கேற்ற போட்டியில் இந்திய ஹாக்கி அணி சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் வென்றது. ஆசிய கோப்பை வென்ற நம்முடைய இந்திய ஹாக்கி அணியை பாராட்டும் வகையில் அன்றே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்திய ஹாக்கி அணி வீரர்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாயும், பயிற்சியாளர்கள் மற்றும் இதர பணியாளர்களுக்கு ரூபாய் 2.5 லட்சம் ரூபாயும் ஆக மொத்தம் 1,10,00,000 ரூபாயை ஊக்கத்தொகையாக அன்றே அறிவித்து வழங்கினார்கள். சென்னை செஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ் 2023 என்ற உலகத்தரம் வாய்ந்த சதுரங்க போட்டியை நம்முடைய கழக அரசு 2 கோடி ரூபாய் செலவில் நடத்தியது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் தமிழ்நாடு செஸ் வீரர் தம்பி குகேஷ் அவர்கள் கனடாவில் நடைபெற்ற ஃபிடே கேண்டிடேட்ஸ் போட்டியில் பங்கேற்பதற்கான தகுதியை பெற்றார். தம்பி குகேஷ் தற்போது ஃபிடே வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்பிலும் பங்கேற்க உள்ளார். உலகிலேயே மிக இளம் வயதில் ஃபிடே வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் பங்கேற்க உள்ள தம்பி குகேஷ் தமிழ்நாடு அரசினுடைய எலைட் ஸ்கீம் திட்ட வீரர் என்பதையும் இந்த மாவட்டத்தில் பெருமையுடன் பதிவு செய்து கொள்கின்றேன். விளையாட்டு வீரர்களுக்கு சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்கி தர வேண்டும் என்பதை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தனது தலையாய கடமையாக கருதுகிறார்கள். எனவே மாநில, தேசிய, சர்வதேச அளவிலான போட்டிகளை சாதிக்கின்ற வீரர்களுக்கு அரசு துறை மற்றும் அரசு பொதுத்துறை மூலமாக நிறுவனங்கள் மூலமாக 3% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் சென்ற ஆண்டில் மட்டும் 7 விளையாட்டு வீரர்கள் அரசு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் பணியமர்த்தப்பட்டனர். நம்முடைய விளையாட்டு அரங்குகள் சர்வதேச தரத்தில் அமைய வேண்டும் என்ற நோக்கில் உலகின் முதல் பாலிகிராஸ் பாரிஸ் ஜிடி ஹாக்கி செயற்கை புல்தரை ஒலிம்பிக் தரத்தில் சென்னை மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி விளையாட்டு அரங்கத்தில் ரூபாய் 10 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் 2023 நடத்துவதற்காக சென்னை ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கத்தில் ரூபாய் 8,64,00,000 செலவில் ஒலிம்பிக் தரத்திலான புதிய செயற்கை ஓடுதளம் அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி தமிழ்நாடு முழுவதும் விளையாட்டு கட்டமைப்பு வசதிகள் ரூபாய் 355 கோடி ரூபாய் மதிப்பில் உருவாக்கப்பட்டுள்ளன. விளையாட்டு கட்டமைப்புகளை பரவலாக்கம் செய்கின்ற வகையில்
விளையாட்டு அரங்கங்கள் இல்லாத சட்டமன்ற தொகுதிகள் தலா ஒரு மினி ஸ்டேடியம் அமைக்கப்படும் என்று அறிவித்திருந்தோம். முதற்கட்டமாக 9 சட்டமன்ற தொகுதியில் மினி ஸ்டேடியம் அமைக்கும் பணிகள் இப்பொழுது நடைபெற்று வருகின்றன. அவை அனைத்தும் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் அவருடைய தொகுதிகளில் மினி ஸ்டேடியம் அமைக்கப்படுமா என்று வெட்டு தீர்மானங்கள் மூலம் கேள்வி எழுப்பியுள்ளார்கள். அதற்கான பதிலை இங்கே அளிக்க விரும்புகின்றேன். மினி ஸ்டேடியம் அமைக்கப்படாத சட்டமன்ற தொகுதிகளில் மினி ஸ்டேடியம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளனவா என்று ஆய்வு செய்து அரசின் அனுமதியை பெற்று அதற்குரிய நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்படும். சேலம் மேற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் அவருடைய தொகுதியில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரி வளாகத்தில் மல்டி பர்பஸ் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் அமைக்கும் பணிகள் இன்னும் தொடங்கவில்லை என்று கூறியிருந்தார்கள். அவருக்கு இந்த மாமன்றத்தின் வாயிலாக நான் விளக்கத்தை அளிக்க விரும்புகின்றேன். 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மல்டி பர்பஸ் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் அமைக்கும் பணிக்கு ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளது. அடுத்த மாதத்திற்குள் ஸ்டேடியம் அமைக்கும் பணிகள் தொடங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். விளையாட்டு வீரர்கள் நிறைந்த மணிப்பூர் மாநிலத்தில் சென்ற ஆண்டு உங்களுக்கு தெரியும் கலவரங்கள் நடந்த பொழுது அங்கு இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் பயிற்சி பெற முடியாத ஒரு சூழல் இருந்தது. விளையாட்டு கட்டமைப்புகளை இதனை உணர்ந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அங்குள்ள விளையாட்டு வீரர்களை மணிப்பூர் விளையாட்டு வீரர்களை தமிழ்நாட்டிற்கு வந்து பயிற்சி மேற்கொள்ளுமாறு அழைப்பு விடுத்திருந்தார்கள். அதன் பேரில் முதலமைச்சருடைய அழைப்பின் பேரில் சுமார் 20 மணிப்பூர் வீரர்கள் விளையாட்டு வீரர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து வாள்வீச்சு மற்றும் குத்துச்சண்டை போட்டிகளுக்காக 30 நாட்கள் சென்னையில் தங்கி பயிற்சி பெற்றார்கள். அவர்களுக்கான விமான பயண கட்டணம், தங்குமிடம், உணவு உள்ளிட்ட அனைத்து செலவினங்களையும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையமே தமிழ்நாடு அரசு ஏற்றது. திராவிட மாடல் என்றால் என்னவென்று சிலர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பெயர்தான் திராவிட மாடல் என்பதை எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் பயிற்சி பெற்ற அந்த மணிப்பூர் வீரர்களில் 2 பேர் கேலோ இந்தியா இளையோர் போட்டியில் 2 பதக்கங்களை வென்றனர் என்பதை இந்த மாமன்றத்தின் வழியே தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னைக்கு அடுத்தபடியாக கோவையில் பன்னாட்டு கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைக்கப்படும் என்ற வாக்குறுதியை முதலமைச்சர் அவர்கள் அளித்திருந்தார்கள். நம்முடைய முதலமைச்சருடைய அறிவுரைப்படி அந்த மைதானத்தை அமைப்பதற்கான இடத்தை தேர்வு செய்யும் பணியை 2 வாரங்கள் முன்பு நாம் கோவை சென்ற பொழுது தொடங்கியுள்ளோம். இந்த ஆண்டில் அதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்ற தகவலையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் நம்முடைய தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை ஸ்குவாஷ் வேர்ல்ட் கப் 2023, வேர்ல்டு சர்ஃபிங் லீக், HCL சைக்கிளத்தான், டாஸ்கான் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் இன்டர்நேஷனல் கான்க்ளேவ் போன்ற பல்வேறு நிகழ்வுகளை கடந்த ஓராண்டில் மட்டும் வெற்றிகரமாக நடத்தி காட்டியுள்ளது. அடுத்து இந்த ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின முகாமில் தமிழ்நாடு NCC இயக்குநரகம் ஒட்டுமொத்தமாக 3ஆம் இடத்தை பெற்றது. NSS மற்றும் NCC மாணவர்களை டெல்லியில் நடைபெறுகின்ற குடியரசு தின அணிவிப்புக்கு விமானத்தில் அழைத்து சென்று திரும்ப விமானத்திலே அழைத்து வருவோம் என்ற வாக்குறுதியை சென்ற ஆண்டு அறிவித்திருந்தோம். அதனை நிறைவேற்றும் வகையில் அதற்கான ஆணைகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தல் பிறப்பிக்கப்பட்டன. அதன்படி கடந்த குடியரசு தின அணிவிப்புக்கு நம்முடைய NSS மாணவர்கள் அனைவரும் விமானத்தில் டெல்லி சென்று வந்ததை இந்த மாவட்டத்தில் பேரவையின் அனுமதியுடன் அலுவல் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான கழக அரசு விளையாட்டு மேம்பாட்டிற்கு எடுத்து வரும் பல்வேறு முன்னெடுப்புகளுக்கு அங்கீகாரங்களும் பாராட்டுகளும் குவிந்து வருகின்றன. அந்த வகையில் கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி CII என்ற அமைப்பு சார்பாக விளையாட்டுக்கான வளர்ச்சியை ஊக்குவிக்கும் சிறந்த மாநிலம், அதாவது பெஸ்ட் ஸ்டேட் ஃபார் ப்ரமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் என்ற அந்த உயரிய விருதை தமிழ்நாட்டிற்கு வழங்கி கௌரவித்தது. அதே போல இந்த இந்து நாளிதழ் நடத்துகின்ற ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் பத்திரிகை ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஏசஸ் அவார்டு 2023 விளையாட்டை ஊக்குவிப்பதில் சிறந்த மாநிலம் எனும் விருது தமிழ்நாட்டு அரசுக்கு வழங்கப்பட்டது. இதற்கு முன்பு இந்த விருது ஒடிசா மாநிலத்துக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. திறப்பு திட்ட செயலாக்கத்துறை திராவிட மாடல் அரசு செயல்படுத்தும் பல்வேறு திட்டங்கள் மற்றும் துறை சார்ந்த பணிகளை கண்காணிப்பது மற்றும் ஒருங்கிணைப்பது எனும் தலையாய பணியை நம்முடைய சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை மேற்கொண்டு வருகிறது. உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு தொகுதியில் இருந்தும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அளித்த கோரிக்கைகளில் ரூபாய் 11,200 கோடி ரூபாய் மதிப்பில் 818 பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த ஆண்டு மட்டும் ரூபாய் 5,000 கோடி மதிப்பிலான 210 பணிகளை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மாவட்ட அளவிலான கள ஆய்வுகளே தீர்வுகளை தரும் என்ற நம்முடைய முதலமைச்சருடைய அறிவுரையின்படி மாவட்ட அளவிலான களப்பணி ஆய்வுகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றோம். கடந்த ஆண்டு மட்டும் 27 மாவட்டங்களுக்கு சிறப்பு திட்ட செயலாக்குத்துறை அதிகாரிகளுடன் அந்தந்த மாவட்ட மக்கள் பிரதிநிதிகளுடன் அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து களப்பணி ஆய்வுகளை மேற்கொண்டோம். அதில் வந்த 495 ரிமார்க்ஸ் தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறைகளின் மூலம் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் மூலம் நடத்தப்படும் இந்த களப்பணி ஆய்வுக் கூட்டங்களில் அந்தந்த மாவட்டங்களைச் சேர்ந்த
சட்டமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக எதிர்க்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றோம். வடசென்னை வளர்ச்சி திட்டம். சென்னையின் வளர்ச்சியில் வடசென்னை மக்களின் பங்கு மிக முக்கியமானது. அதன் சமூக பொருளாதார வளர்ச்சியை மனதில் கொண்டு வடசென்னையின் வளர்ச்சியில் உள்ள இடைவேளை போக்கிடவும் ரூபாய் 4000 கோடி மதிப்பீட்டில் வளர்ச்சி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பல்வேறு துறைகள் மூலம் நடைபெறும் இப்பணிகளை நம்முடைய சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை ஒருங்கிணைத்து வருகிறது என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்கின்றேன். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ள முக்கியமான பணிகள் சிலவற்றை மட்டும் இந்த மாமன்றத்தின் வாயிலாக குறிப்பிட விரும்புகின்றேன். மின்சாரத்துறை சார்பாக ரூபாய் 628 கோடி மதிப்பீட்டில் மேல்நிலை மின் பாதைகளை புதைவடங்கள் அண்டர் கிரவுண்ட் இபி லைன் ஆக மாற்றுவதற்கான திட்டம் விரைவில் தொடங்கப்பட உள்ளது. மேலும் ராயபுரம், கொடுங்கையூர் உள்ளிட்ட இடங்களில் 416 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2600 வீடுகளை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்படும். கொளத்தூர் அரசு புறநகர் மருத்துவமனையில் 54 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் தளங்கள் கட்டப்பட உள்ளன. இப்படி பல்வேறு முக்கியமான திட்டங்கள் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை மூலமாக செயல்படுத்தப்பட உள்ளன. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகள் பட்டா வழங்குதல். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் குடியிருப்போருக்கு பட்டா பெறுவதில் உள்ள சிக்கல்கள் தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகள் பெறப்பட்டன. எனவே பட்டா வழங்குவதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் போக்கிட வேண்டும் என்ற முனைப்போடு செயல்பட்டு வருகின்றோம். இதற்காக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் உள்ளடக்கிய ஒரு உயர்நிலை குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவின் பரிந்துரைகள் மாண்பு முதலமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டு பட்டா இல்லாத பொதுமக்களுக்கு பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறிப்பாக அடுத்த மாதம் 5000 பட்டாக்கள் சம்பந்தப்பட்ட பயனாளிகளுக்கு வழங்க இருக்கின்றோம். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம். கல்வியில் சிறந்த மாநிலமாக உள்ள தமிழ்நாட்டை ஸ்கில்டு ஒர்க் போர்ஸ் கொண்ட மாநிலமாகவும் உருவாக்க மாண்புமிகு முதலமைச்சருடைய கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டம் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நான் முதல்வன் திட்டம் இன்றைக்கு பல்வேறு சாதனைகளை படைத்து வருகின்றது. நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் சென்ற கல்வி ஆண்டில் 14,68,000 மாணவர்கள் பயனடைந்துள்ளனர். இந்த திட்டத்தின் கீழ் நடத்தப்பட்ட வேலைவாய்ப்பு முகாம்களின் மூலம் 87,712 மாணவர்கள் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளார்கள். சட்டப்பேரவையில் விளையாட்டுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலுரை வழங்கினார். அந்த காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.